அனைவருக்கும் வணக்கம். ப்ரமோஷன் வருமா அப்படின்னு ஆவலா கேக்குறீங்க. உங்க பாஸ்கெட் இருக்கிற நல்ல பேரை விட உங்க பெர்ஃபார்மன்ஸ் கார்டு மேலதான் உங்களுக்கு நம்பிக்கை அதிகமா இருக்கும் போலயே. ஆனா அந்த பதவி உயர்வுங்கிறது வெறும் சம்பள உயர்வு மட்டும் இல்லைங்க, கூடவே வர எக்ஸ்ட்ரா தலைவலியும் தான். சரிங்க, வாங்க நம்ம ரீடிங் குள்ள போலாம். ப்ரமோஷன் கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் கார்டுல ஒருத்தன் ஒரு கொம்பு வச்சுக்கிட்டு எல்லாரையும் அடிக்க வரான் இல்லீங்களா? இதுதான் நீங்க ஆபீஸ்ல அந்த பதவிக்காக பண்ற போராட்டம். மத்தவங்க எல்லாம் உங்களை இழுத்து கீழே தள்ள பாக்குறாங்க, ஆனா நீங்க விடாப்பிடியா மேல நிக்கிறீங்க பாருங்க, அங்க நிக்கிறீங்க நீங்க. ஆனா அந்த தடிய வச்சு வேலையை முடிக்கிறத விட மத்தவங்களை சமாளிக்கவே உங்களுக்கு நேரம் சரியா இருக்கு. ரெண்டாவது கார்டுல ஒரு ஏஞ்சல் ஆசீர்வாதம் பண்றாங்க. ஒருவேளை உங்க பாஸ் மனசிறங்கி உங்களுக்கு அந்த லெட்டரை தர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அங்க 2 பேரு நியூடா இருக்காங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ப்ரமோஷன் வேணும்னா எதையுமே மறைக்காம உண்மையா உழைக்கணும். ஆனா நீங்க அப்படி இல்லையே. ஒருவேளை நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா டீம் லீடர் பதவிக்கு ஆசைப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். மூணாவது கார்டுல 2 பேரு கப்பு வச்சு சியர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க கொடுக்க போற பார்ட்டி, அப்படிதானே? இல்லனா உங்களுக்கும் மேனேஜருக்கும் இடையில ஒரு நல்ல புரிதல், அதாவது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆனா அந்த சிங்க தலை மேல இறக்கை முளைச்சு பறக்குதே, அதுதான் நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஹைக்கு. அது பறந்து போவாம பாத்துக்கணும் நீங்க தான். ப்ரமோஷன் எனர்ஜி கண்டிப்பா இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க அந்த ஃபர்ஸ்ட் கார்டுல இருக்கிற மாதிரி சண்டை போட வேண்டி வரும். அதாவது உங்க திறமைய நீங்களே மார்க்கெட்டிங் பண்ணிக்கணும். இல்லனா உங்க ஜூனியர் அந்த பதவிய தட்டிட்டு போயிடுவான். இந்த மாசம் நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஆனா அந்த பிஸி உங்களை ஒரு முடிவுக்கு கொண்டு வரும். நீங்க ஒரு டீமை வழி நடத்த தகுதியானவர்னு மேலிடத்துல பேச்சு அடிபடுது. ஆனா அவங்க பட்ஜெட்டையும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. காதலும் வேலையும் ஒன்னா கலக்கிற மாதிரி ஏதோ ஒரு சூழல் இருக்கு. ஆபீஸ்ல யார் கூடயும் கடலை போடாம வேலையில கவனத்தை வைங்க. அந்த பதவி கிடைச்சா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. ஆனா தேர்டு கார்டு சொல்ற மாதிரி பொறுப்புகளும் சமமா வரும். எனக்கு மட்டும் ஏன் தரலன்னு மத்தவங்க கிட்ட சண்டை போடாதீங்க. உங்க உழைப்பு அந்த ஏஞ்சல் கண்ணிற்கு தெரியுது. கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான செய்தி வரும். ஆனா அதுக்கு நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டி இருக்கும். ராஜா மாதிரி உட்காரணும்னு ஆசைப்படுறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த